ஹாய், வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு போகிறோம். புதிய ஒரு முயற்சி. உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அந்த மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லான்னு பார்த்துட்டுங்க. ஒரு ஒயிட் பேப்பர். என்னடா மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு வெறும் பேப்பரை காட்டுறேனேன்னு பார்க்குறீங்களா? பேப்பர் மட்டும் இல்லை, சானிடைசர், அப்புறமா ஒரு சொல்யூட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதில் தண்ணி விட்டு அதை ஒரு சொல்யூஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷனில் காட்டனோ பட்ஸோ இல்லை ஏதாவது பெயிண்டிங் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது எழுதணும்னாலோ ஏதாவது ட்ராயிங் பண்ணணுன்னாலோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பேப்பரில் நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை அப்படியே எழுதி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ரொம்ப ட்ரை ஆகிறது வரை விடணும். இது பண்ணி முடிக்கிறதுக்கு 1 hour மேலே ஆயிடுச்சு. 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். இதை நான் அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பரை பார்த்திங்கன்னா சும்மா ரொம்பவே ப்ளைனாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த லெட்டரோட சின்ன ஒரு இது தெரியும், இருந்தாலும் ப்ளைனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ மேஜிக் பண்ண போகிறோம். எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் பேப்பரில் காட்டன் வச்சு ரப் பண்ணால் கலர் பாகுதா அந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னா, இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவில் தண்ணி சல்யூட் பண்ணி அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா ஒரு சானிடைசரில் மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி அந்த சானிடைஸில் ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்குது. சானிடைசர் மட்டும் இல்லை, ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய எந்த பொருள் வச்சு அது கூட மஞ்சள் பொடி மிக்ஸ் இந்த பேக்கிங் சோடா வச்சு ப்ரிப்பேர் பண்ண இன்விசிபிள் இங்கில் நம்ம எழுதணுன்னா அது இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் கண்டென்ட்டும் பேக்கிங் சோடாவில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டோட எஃபெக்டும் ரெண்டுமே மிங்கிள் ஆகி பாண்ட் ஆகி அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இது. அப்புறமா 2வது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ப்ளைன் பேப்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா சிட்ரிக் ஆசிட் கண்டனுடைய லெமன். இந்த லெமனை பெயிண்ட் ப்ரஷ்லேயோ பட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நேரமாக சொன்ன மாதிரி தான் ரைட்டிங்ஸோ ட்ராயிங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெயிண்டிங் ப்ரஷ் எதுவுமே இல்லை, அதனால் நான் கை வச்சே சின்ன ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படிரா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது சிட்ரிக் ஆசிடில் இருந்து அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறதான் பார்க்க போகிறோம். இதையும் அந்த ஃப்ளவரோ ஏதாவது நம்ம எழுதிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அது ரொம்ப ட்ரை ஆகிறது மாதிரி ட்ரை ஆக விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஹீட்டு கொடுக்க போகிறோம். ஹீட்னால் அயன் பண்ணலாம். நான் இன்றைக்கி அயன் தான் பண்ணேன். அயன் மட்டும் இல்லை, நம்ம தீக்குச்சி வச்சோ இல்லை கேண்டில் ஏதாவது வச்சோ சின்னதாட்டு அந்த ஹீட்டு கொடுக்கும்போது அதை ரொம்ப அழகாகவே அந்த ரியாக்ஷன் ஆகி அந்த விசிபிள் ஆகும். அது நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ அது விசிபிள் ஆகும். இன்விசிபிளாக இருக்கக்கூடியது நான் ரொம்ப நேரம் அயன் பண்ணாதான் தெரியும். இப்போ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயின் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரெயின் கிடைக்கணுன்னா ரொம்ப நேரம் அதை அயன் பண்ணும். இல்லைன்னா தீயில காட்டினா கூட டக்குன்னு அந்த ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். எனக்கு அந்தளவு பொறுமை இல்லை, தீயில காட்டுற ஐடியா ஃபஸ்ட்டு வரல. இந்த இன்விசிபிள் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான். 2 வீடியோவுமே சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக அது தெரியலை, ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ, பாய்.